ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். அன்றைக்கி உண்டியல் வந்து காசு எடுத்திருந்தேன். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்குதான். அவங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு வளையல் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து சம்பாதிக்கும் போது வாங்கி கொடுத்துருக்கேன். அதேமாரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேவ் பண்ணி வச்சு வாங்கி கொடுக்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சம்பாதிச்சு வாங்கி கொடுக்குறோம்னா அது வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எனக்குமே அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காயின் தான் வாங்கி கொடுத்துருந்தேன் அவங்களுக்காக. நீங்கள் அந்த மாதிரி எது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கி கொடுத்தீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இல்லை, சில்வர் வளையல் தான். ஏன்னா இப்போ கொஞ்சம் டைட்டாக ஓடிட்டுருக்கு. இந்த சில்வர் வளையல் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாருமே வாங்கி போடுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல. கண்ணாடி வளையலுக்கு பதிலாக சில்வர் வளையல் போட்டுக்கலான்ற மாதிரி வந்து அம்மா வாங்கினாங்க. பட் கடையில் இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. பெரியவங்க இப்போ தான் நிறையா போடுறாங்க அந்த மாதிரி. அதனால் வந்து நானுமே வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே ப்ளைனாகவே இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கு, வெயிட்டாகவும் இருக்கும். ப்ளைனாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. என்னோடய தாட் என்னடனா இன்னும் கொஞ்சம் டிசைன் எதனா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மாவுக்கு வந்து இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. செமையான வெயிட்டாக இருக்குது. இப்போலாம் வந்து கோல்டு ரேட் தான் கூட்டிகிட்டே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட்டும் தான் கூட ஏறிக்கிட்டே போகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொலுசெல்லாம் வாங்கினேன்னா ஒரு கொலுசு வந்து வீணாகிற வரைக்கும் அதே தான் போட்டுட்ருப்பேன். கூட இன்னொன்றுலாம் எடுக்கவே மாட்டேன். சில பேர்லாம் 10-15 கொலுசு மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஹேபிட் எனக்கு இல்லை. இப்போ போகிற போக பார்த்தா கொலுசு வளையல் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது போல் இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கின அன்றைக்கி வந்து 117 கிட்ட வந்தது. இந்த வளையல் 4 வளையல் தான். நான் வந்து 4500 வச்சுருந்தேன். அதையும் கொடுத்துட்டு கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அம்மாவுக்குமே வளையல் வாங்கி கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். என்னதான் நம்ம வந்து சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ்லேருந்து வாங்குறது அதுவும் ஒரு தனியான ஒரு ஹாப்பி தாங்க. கண்ணாடி வளையல் போட்டு இந்த வளையல் வந்து முன்னாடி பின்னாடி போட்டால் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது. கோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி சில்வருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாவுமே போட்டு பார்த்துருந்தாங்க. அவங்க கைக்கு நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்க மறக்காமல் பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து அவளோட வளையலை மாற்றிட்டு கூட இது எடுத்துருந்தோம். இது வந்து காப்பு மாடலும் இருந்துச்சு, வளையல் மாதிரி இருந்தது. இதுவுமே நல்லா வெயிட்டாக இருந்தது. ஆனால் இது வந்து ப்ளைன் டைப்பாக கிடையாது. சைட்லலாம் வந்து சில டிசைன்ஸ்லாம் வரும், கோடெலாம் போட்டு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 மாடலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு பிடிச்சி எடுத்திருந்தாங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட முதல் இன்கம்ல என்ன நகை எடுத்து கொடுத்தீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வந்து எடுத்து கொடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்காது. அதையுமே சொல்லுங்கள். நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், காசு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எப்படியாச்சும் வந்து அவங்களுக்கு எதனா செஞ்சணுன்னு நினைப்பேன். ஏன்னா வந்து எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நம்ம தான் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த 2 டிசைனுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வந்து கோல்டு ரேட்டுமே இப்போ கூட்டிகிட்ருக்கு, சில்வர் ரேட்டுமே கூட்டிகிட்ருக்கு. அதனால் வந்து சில்வருமே வந்து நம்ம அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எடுத்தால் தான் உண்டு போல் இருக்குது. நான் கொலுசு எடுக்க போகிற அன்றைக்கி கூடமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துருந்தோம். அப்போயுமே வந்து 3000 கிட்டே கையில் கொடுத்தா எடுத்துருந்தோம். அந்த மாதிரி வந்து டபுள் ஆகிட்டே போகுது இப்போலாம். இந்த வளையலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. பாப்பா கைக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. இருந்தாலும் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு டைமும் ஒன்று ட்ரெண்டிங்கில் வரும். வெள்ளி மோதிரம் போட்டால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெள்ளி வளையல் போட்டால் நல்லதுன்றாங்க. சரி, எது எப்படியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கேட்டாங்க, நான் வாங்கி கொடுக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நானுமே வாங்கி கொடுத்தேன். அவங்க கைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அவங்க கைக்கு வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கொலுசெல்லாம் போட்டால் டக்குன்னு உடனே வந்து கலர் கம்மியாகிடும். இல்லை இதே கலர்லேயே மெயின்டைன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணாடி வளையல் போட்டுமே வந்து போட்டு பார்த்தாங்க. எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு இதை வந்து சைடில் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. கோல்டு போட்ட மாதிரி ஒரு இருக்குது பார்க்குறதுக்கு. பாப்பாவுமே வந்து அவங்க வளையல் போட்டு பார்த்தாங்க. அது நல்லா திட்டமாக இல்லை, அதை எடுத்து வச்சாச்சு தனியாக. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி படைச்சி அப்படியே போட்டுக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வளையல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நல்லதுன்னு சொன்னாங்க கடையில் கேட்டதுக்குமே. ஆனால் அதுக்கான கரெக்டான ரீசன் தெரியும். எங்கள் பாட்டிக்குமே வாங்கி தரணும்னு நினச்சேன். சரி, அவங்களுக்குமே வந்து அப்புறமா வாங்கிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.